மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அடுத்த பாடம் நம்ம பார்க்கக்கூடிய சயின்ஸில் அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், அண்டம். இது நைன்த் லெசன், 9வது பாடம். ஸோ இந்த பாடத்தை இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நேரடி வினாக்கள். இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய பெரும்பாலான வினாக்கள் நேரடி வினாக்களாக தான் இருக்கும். ஸோ காரணம் தொடர்பான வினாக்கள் 1, 2 இடம்பெற வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நேரடி வினாக்கள், அதாவது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபினிட் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்சராக வரும். இந்த குறிப்பிட்ட அந்த பெயர் அல்லது அந்த எண் மதிப்புகள் இது அப்படியே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் இருக்க ஃபுல்லாக ரீட் பண்ணோம்னா ரீட் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. ஸோ தேவையில்லாத விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் தேவையான விஷயங்களை மட்டும் தான் நோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி புக்கில் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதை தவிர்த்து எதாவது கூடுதல் விஷயம் 1, 2 நான் சொல்லலாம், மறுக்கலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் எதை படிக்கிற மட்டும் சொல்லுவேன், அதை மட்டும் நல்லா பாருங்கள், போதும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் அண்டம் ஆரம்பத்தில் எப்படி நம்முடைய மக்கள் நினச்சாங்கன்னா, அது ஒரு சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, அதை தான் மக்கள் அப்படின்னு நினைப்பாங்க, சரிங்களா? அதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாலமி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கிரேக்க வானியலாளர். இவர் பார்த்தீங்கன்னா இவர் பேர் தாலமி. அதே மாதிரி நம்ம இந்திய வானியலாளர் ஒருத்தர் ஆரியப்பட்டர். இந்த 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, புவியை மையமாக வச்சு தான் புவியை சுற்றி இருக்க மற்ற பொருள்கள் சுற்றி வருது அப்படின்னாங்க. இதுக்கு பேர் புவி மைய மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, அண்டத்தில் இருக்க எல்லா பொருளுமே பூமியை தான் சென்டராக வச்சு சுற்றி வருது, பூமி சென்டரில் இருக்குது, சுற்றி மற்ற பொருள் எல்லாம் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன 2 பேர் முக்கியம். 2 பேருமே 2ஆம் நூற்றாண்டு தான். ஒருத்தர் தாலமி, இன்னொருத்தர் ஆரியப்பட்டர். ஓகேங்களா? உங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? திஸ் இஸ் known as தி ஜியோசென்ட்ரிக் மாடல் held by Greek astronomer Ptolemy. Another one Indian astronomer ஆரியப்பட்டா. எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி ஸ்பேஸ். இதுதான் அவங்க சொன்னது. பட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுது. அதாவது நம்முடைய போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கோபர்னிகஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா விண்வெளியை பார்த்துட்டு இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, பூமியை மையமாக வச்செல்லாம் பொருட்கள் சுற்றி வரல, அண்டத்தில் உள்ள பொருட்கள் சுற்றி வரல, சூரியனை மையமாக வச்சு தான் சுற்றி வருது அப்படின்றாங்க. இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூரிய மைய மாதிரி. மேலே பார்த்தது புவி மைய மாதிரி, அதாவது ஜியோசென்ட்ரிக் மாடல் பார்த்தோம். பட் இவர் சொன்னது யார்? இந்த பாலிஸ்ன்றது என்னது? அதாவது நம்முடைய போலந்து நாடு சேர்ந்தவங்க, அவங்கள போலிஸ் அப்படின்வாங்க, POLISH. ஓகே, நிக்கோலஸ் கோபர்னிகஸ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொபோஸ்டு தி ஹீலியோசென்ட்ரிக் மாடல். சார் அது என்ன சார், மேலே நம்ம என்ன பார்த்தோம், ஜியோசென்ட்ரிக்ன்றப்ப இங்கே சன்னோசென்ட்ரிக் தானே வரணும். அதாவதுங்க ஹீலியோனாலும் சன்னுனாலும் ஒன்று தான். ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க, ஹீலியோ அப்படின்னாலும் சன்னுனாலும் ஒன்று தான், சரிங்களா? அதனால தான் இதை ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்றாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1608 நெதர்லாந்து நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வானியலில், அதாவது நம்முடைய யூனிவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களை சர்ச் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயங்களும், இந்த பேரால் இந்த 3 விஷயங்களும் இம்பார்ட்டன்ட். அதாவது யார் ஜியோசென்ட்ரிக் மாடலை ப்ரொபோஸ் பண்ணது, யார் 2 பேர், ஒருத்தர் ஆரியப்பட்டர், இன்னொருத்தர் தாலமி. அதாவது புவி மைய மாதிரியாக சொன்னவங்க. சூரிய மைய மாதிரியை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபர்னிகஸ். அதாவது ஹீலியோசென்ட்ரிக் மாடலை யார் ப்ரொபோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோபர்னிகஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க, 1608. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், 1608 என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, கண்டுபிடிச்சது யார்? ஸோ எல்லாருமே கலீலியோ நினைப்பீங்க. கலீலியோ அல்ல, அவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் லிபர்சை. சரிங்களா? நம்முடைய பிலோலெவல் நம்முடைய 6-7 புத்தகத்தில் இருக்குது, ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹான்ஸ் லிபர்சை இவர் பார்த்தீங்கன்னா டச் நாட்டுக்காரர். சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி உருவாக்குவார், கண்ணாடி உருவாக்குவார். ஸோ அவர் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இவர் தான் அவர், இந்த படத்தில் பார்க்குற இவர் பேர் தான் ஹான்ஸ் லிபர்சை. ஸ்பெல்லிங் வேணால் பார்த்துங்க, சரிங்களா? இவர் தான் டெலஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணவர், கண்டுபிடிச்சவர், டச் நாட்டுக்காரர். ஓகேங்களா? கண்ணாடி உருவாக்குவார். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அண்டத்தின் கட்டுறுப்புகள். ஸோ இந்த அண்டத்தின் கட்டுறுப்புகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீட் பண்ண அவசியம் இல்லை, நான் சொல்கிற லைனை மட்டும் பாருங்கள், போதுமானது. ஸோ மற்ற லைன்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா தான். ஸோ
அதில் எதுவுமே கிடையாது, ஒன்வர்ட்ஸ் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பகுதி, நம்ம இப்போ தரையில் நிற்கிறோம்னா தரையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அண்டம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த முழு பகுதிக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அண்டம். இது பார்த்திங்கன்னா அந்த பார்க்கக்கூடிய அண்டம் 93 பில்லியன் ஒளியாண்டுகள் அளவு கொண்டது. 1-2 இல்லைங்க, 93 பில்லியன் ஒளியாண்டு. ஸோ ஒரு ஒளியாண்டுன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், 9.4607 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒளியாண்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு காலத்தில் ஒளி செல்லக்கூடிய தொலைவு. சரிங்களா? இது மாதிரி நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். 1 light year is equal to the distance that light travels in 1 year, which is 9.4607 into 10⁻12 கிலோமீட்டர். இப்போ யூனிவர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? அது இன்ஃபினிட்டி லார்ஜ், ரொம்ப பெருசு தான். பட் நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அரௌண்ட் யூனிவர்ஸ் இஸ் அரௌண்ட் 93 பில்லியன் லைட் இயர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டத்தின் வயது, த ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்வாங்க. பொதுவாக அந்த அண்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றப்ப பிக் பேங் தியரியை சொல்லுவாங்க. ஒரு பெரிய வெடிப்பிலிருந்து தான், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அது வெடித்து செதறி அதுலேருந்து உண்டானதான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்டாகி எவ்வளோ வருஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. இது உண்டாகி எவ்வளோ வருஷமாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுதான் அண்டத்தின் வயது, ஏஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஒரு மாபெரும் வெடிப்பிலிருந்து தான் அண்டம் தோன்றியது என அறிவியலாளர்கள் கருதுகிறார்கள். அந்த லைன் மட்டும் பார்த்துங்க போதும். ஸோ எப்படி நம்முடைய பூமி தோன்றியிருக்குன்னா ஒரு பெரிய வெடிப்பு, பிக் பேங் தியரி அப்படின்வாங்க. பிக் பேங் அப்படின்னா என்னது? பெருவெடிப்பு கொள்கை. இது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அப்போ ரொம்ப 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 அதிகமான வருடங்களுக்கு முன்பு இந்த பிக் பேங் நடைபெற்றிருக்கு. 30.7 பில்லியன் years ago and explosions occurred and all the matters were ejected in all directions in the form of galaxies. அப்படி பெரிய வெடிப்பு ஏற்படுறப்ப எல்லா திசைகளிலும் வெடித்து செதறி இருக்கிற பொருளாக இப்போ இருக்கிற நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ வெடிச்சு தரப்போ பொருளும் வந்திருக்கலாம், கேஸ் வந்திருக்கலாம், நிறைய கேஸ் வந்திருக்கும், நைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்திருக்கும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய எலமெண்ட்ஸ், தனிமங்கள் வந்து செதறி விழுந்துருக்கலாம். அந்த தனிமங்கள் தான் இப்போ நம்ம பூமியில் கிடச்சிட்ருக்கலாம். ரைட்டு, புரியுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு நேர்மையான சயின்டிஸ்ட் நிறையா முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிக் பேங் தியரியை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள், கேலக்சிஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆங்கில பெயரையும் பார்த்துக்குங்க. கேலக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள். ஓகே, அப்படின்னா என்ன சார்? நல்லா கவனிங்க. இப்போ பிக் பேங் தியரி நடைபெற்ற உடனே எல்லா பொருளும் செதறி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய தூசு, டஸ்ட்டு, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு க்ளவுட் ஆச்சு. அதாவது எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக மாறுச்சு. அந்த தொகுப்புக்கு பேர் தான் விண்மீன் திரள்கள். சரி, ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், அழகாக புரியும். பெருவெடிப்பு நிகழ்ந்த உடனேயே ஈர்ப்பு விசையினால் வாயு மேகங்கள் யாவும் ஈர்க்கப்பட்டு விண்மீன் திறன்களின் கட்டுறுப்புகளை உருவாக்கின. புரியுதுங்களா? அதாவது கேலக்ஸின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, கேலக்ஸி இஸ் எ மேசிவ் கலெக்ஷன் ஆஃப் கேஸ், டஸ்ட் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் தேர் சோலார் சிஸ்டம். என்ன சொல்கிறாங்கன்னா, விண்மீன் திரள்ன்றது வாயு, தூசு, கோடிக்கணக்கான விண்மீன், சூரிய மண்டலம் இதெல்லாம் சேர்ந்தது தான் கேலக்ஸி. நம்ம சூரிய மண்டலம் அதில் ஒரு பார்ட். இப்போ கேலக்ஸி பெருசு, சூரிய மண்டலத்துக்காக எது பெருசு? கேலக்ஸி பெருசு. ஸோ கேலக்ஸின்ற மொபைலில் அந்த கேலக்ஸிலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ கேலக்ஸின்றது பெருசு. அதில் என்னென்னா உள்ள அடக்கம் பார்த்தீங்கன்னா தூசு இருக்கும், வாயு இருக்கும், கோடிக்கணக்கான விண்மீன்கள், எவ்வளவோ ஸ்டார்ஸ் இருக்கும், அதில் சூரிய மண்டலமும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கேலக்ஸி. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்வைக்கு தெரிகிறது எல்லாமே என்னது? யூனிவர்ஸ். நம்ம பார்வைக்கு தெரியக்கூடிய எல்லாமே யூனிவர்ஸ். நிறைய பேருக்கு இந்த யூனிவர்ஸுக்கும் கேலக்ஸிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ நின்றுட்டு பார்க்குறேன்னா என் பார்வைக்கு தெரிகிறது எல்லாமே என்னது? யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்ஸி இருக்குமா? சுமார் 100 பில்லியன் கேலக்ஸி இருக்குமா. ஃபஸ்ட்டு என்னது பெருசு? யூனிவர்ஸ் தான். அந்த யூனிவர்ஸில் ஏறக்குறைய எவ்வளோ கேலக்ஸி இருக்குமா? 10⁻11 கேலக்ஸி. அதாவது கேலக்ஸின்றது விண்மீன் திரள்கள்.
சுமார் 100 பில்லியன் விண்மீன் திரள்கள். இப்போ இருக்கிறதே பெருசுனது யூனிவர்ஸுக்கு அப்புறம் கேலக்ஸி. அந்த கேலக்ஸிக்குள்ளே தான் என்ன இருக்குது, விண்மீன் இருக்குது, டஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நம்ம சூரிய குடும்பமும் இருக்குது. நம்ம பூமி அதுக்குள்ளே இருக்குது, சூரிய குடும்பத்துக்குள்ளே. இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கற்பனை ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியும். ஓகே, புரியுதுங்களா? ரைட், ஓகே சார், எங்களுக்கு புரியுது சார். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ்க்குள்ளே கேலக்ஸி இருக்குது. அந்த கேலக்ஸிக்குள்ளே தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது. இந்த சூரிய குடும்பம் அந்த கேலக்ஸிக்குள்ளே எங்கே இருக்குன்னா, அதுதான் அடுத்த பாயிண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன. பால்வெளி வீதி விண்மீன் திரள், இது நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போமே. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மில்கி வே கேலக்ஸி, அவர் சன் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் இன் தி சோலார் சிஸ்டம்ஸ் ஆர் இன் தி மில்கி வே கேலக்ஸி. பால்வெளி அண்டம் அப்படின்வாங்க. என்ன அண்டம்? பால்வெளி அண்டம். ஸோ இந்த பால்வெளி விண்மீன் திரளில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பூமி இருக்குது, சூரிய மண்டலம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதையும் குறிப்பிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, சூரியன் என்ன கேலக்ஸின்ற சொல்லிட்டேன், மில்கி வே கேலக்ஸி. நம்முடைய பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க கேலக்ஸி இது. நம்ம இருக்கிற கேலக்ஸி சொல்லிட்டேன், என்னது? மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த விண்மீன் திரள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டிரோமீடா. அண்டிரோமீடா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்குது. எவ்வளோ தொலைவு தெரியுமா? 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள். அது எங்கே இருக்கும்னா, அது கீழே பாருங்கள் இருக்கும். அதாவது இந்த டியூனோவில் இருக்கும். இந்த இங்கே இருக்கு பாருங்கள். இது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது இந்த அண்ட்ரோமீடா. ஆனால் எவ்வளோவா? 2.5 மில்லியன் ஒளி ஆண்டுகள் இருக்குமா டிஃபரன்ஸ். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி அண்ட்ரோமீடா. இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பைக்கில் போகிறோன்னு வச்சுக்கோம், அந்த கேலக்ஸிக்கு போகணும்னு. ஸோ கற்பனை தான். ஒரு 30 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போனோம்னா நம்ம போகிறதுக்கு எவ்வளோ ஆகுமா? 25 பில்லியன் ஆண்டுகள் ஆகுமா? அதாவது இப்போ நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணால் நான் இறந்துட்டு அப்புறம் என் பிள்ளை இறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க பேரன் இப்படி ஒவ்வொரு ஆளாக அப்படி இறந்துட்டே போனாலே பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் ஆண்டுகளுக்குள்ளே எத்தனை பரம்பரைகள் அந்த வண்டியிலேயே போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? இதுதான் நமக்கு மிக அருகிலுள்ள ஒரு கேலக்ஸி. கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ தூரத்தில் கேலக்ஸி பண்ண எல்லாமே என்னாகும் உண்டு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா வெரி 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 டினி பார்ட், ரொம்ப ரொம்ப சின்ன பகுதியை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால், அதாவது நம்ம தலைமுடி எவ்வளோ தலைமுடி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான கூந்தல் கொண்ட ஒரு பெண்ணுடைய தலைமுடி எவ்வளோ தலைமுடிகள் இருக்கும். அதில் ஒரு சின்ன ஒரு பிட்டை மட்டும் எடுத்து தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம பார்வை அந்த பார்வைக்கு பறகுது. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ படிக்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த யூனிவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த இந்த பால்வெளி வீதியில் எவ்வளவு விண்மீன்கள் இருக்குன்னு தெரியுமா? சுமார் 100 பில்லியன் விண்மீன்கள் இருக்கான். ஸ்டார்ஸ் 100 பில்லியன். அவனுடைய விட்டம் எவ்வளோ தெரியுமா? ஒரு விண்மீனுடைய ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஆகும். அதாவது அந்த மில்கி வே கேலக்ஸியுடைய அந்த டயாமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 lakh லைட் இயர்ஸ். ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படி தானுங்க? அடுத்த ஒன் வேர்டு அதை காட்டில் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அதாவது அந்த மையத்திலிருந்து சுமார் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் தான் நம்ம சூரிய ஒளிமண்டலம் இருக்குமா. அந்த மில்கி வே கேலக்ஸியுடைய மையத்திலிருந்து நீங்கள் மீட்டர் பிடிச்சிங்கன்னா 25,000 ஒளி ஆண்டு டிஸ்டன்ஸில் தான் நம்ம கேலக்ஸி இருக்குது. அவர் சோலார் சிஸ்டம்ஸ் இஸ் 25,000 லைட் இயர்ஸ் எவே ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் அவர் கேலக்ஸி. இப்போ கேலக்ஸிலிருந்து நம்முடைய சூரிய மண்டலம் 25,000 ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருக்குது. இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நமது விண்மீன் திரளின் மையத்தை, நம்முடைய கேலக்ஸியுடைய மையத்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 250 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா. சார் இந்த இடம் எனக்கு புரியல சார். எப்படின்னா அதுக்கு மேலே படிங்க புரியும். பூமி சூரியனை சுற்றி வருதா, அதே மாதிரி நம்முடைய கேலக்ஸியை சூரியன் சுற்றி வர்றதுக்கு, நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கோம்பா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருது. ஆனால் சூரியனோட இன்னொன்று சுற்றி வருது எது தெரியுமா? நம்முடைய கேலக்ஸியை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படியே சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமா?
250 மில்லியன் ஆண்டுகள் ஆகணும். புரியுதுங்களா? இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க 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 புதிராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, just as the earth goes around the sun goes around the center of the galaxy and it takes 250 million years to do that. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விண்மீன்கள். அந்த விண்மீன் திரள்களுடைய உள் உறுப்புகள், அதனுடைய சப் பார்ட்டிகல்ஸ் கூட சொல்லலாம். அந்த விண்மீன் திரளக்கூடிய பகுதி பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா விண்மீன். அந்த விண்மீனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? விண்மீன் என்னங்க? ஸ்டாரை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் என்னன்னு கேட்பாங்க. விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுறுப்புகள் கேட்டாங்கன்னா விண்மீன்கள். ஓகே, த ஸ்டார்ஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கேலக்ஸியுடைய ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்டார். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பேங் தியரி அதிலிருந்து தான் வெளிப்பட்ட ஒரு பொருள். அது என்னென்ன உண்டாக்கும் பாருங்கள். ஒன்று வெப்பம், ஹீட், லைட்டு, புறஊதா கதிர்கள், யூவி ரேஸு, எக்ஸ் கதிர்கள், எக்ஸ்ரேஸு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இது உண்டாக்கும். ரைட்டுங்களா? இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவை வாயு மற்றும் பிளாஸ்மா ஆகியவற்றை அதிகமாக உள்ளடக்கியவை. வாயு ஓகே, பிளாஸ்மா என்ன சார்? ஸோ பிளாஸ்மான்றது என்னன்னு பாருங்கள். அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை. ஸோ இங்கிலீஷில் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மான்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், திடப்பொருள் நிலை, திரவ நிலை, வாயு நிலை, சாலிடு, லிக்விடு, கேஸ், மூணு பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து இது ஒரு நிலை பிளாஸ்மான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக சூடேற்றப்பட்ட பருப்பொருள் நிலை. இது மிக மிக முக்கியமான கொஸ்டின். எ சூப்பர் ஹீட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இஸ் கால்டு பை பிளாஸ்மா. ஓகேங்களா? ஓகே, இந்த விண்மீன்களில் எந்த வாயுக்கள் அதிகமாக நிரம்பியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயு தான். இந்த ஹைட்ரஜன் ஹீலியமோடு இணையிறப்ப தான் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் வெப்பம் வெளிப்படும். என்ன சொல்லுவாங்க? இதை ஹைட்ரஜன் இணைவு அப்படின்வாங்க. ஹைட்ரஜன் இணைவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம இரவில் சொல்லுவாங்க, நைட் டயத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, மேலே ஸ்டார்ஸ் உங்களால் என்ன முடியுமான்றப்ப நம்ம பிள்ளைய விளையாட்டாக 1 2 3 எண்ணும். ஆனால் என்ன முடியுமா? முடியாது. ஆனால் ஓரளவு ஏறத்தால் எண்ணி பார்த்து எவ்வளோ இருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கேள்வியில் வராது. 3000 விண்மீன்களை தான் நம்ம பார்க்க முடியும். எத்தனை விண்மீன்களை பார்க்க முடியும்? ஸோ ஒரு 3000 ஸ்டார்ஸை தான் நம்மளால் we can see, அதுக்கப்புறம் பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ ரைட் சார், 3000 தான் பார்க்கணும். அப்போ மொத்தம் எவ்வளோ தான் அங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ தான் அதில் விண்மீன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. பட் என்ன சொல்லலாம்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 100 பில்லியன் விண்மீன் திரள்கள் இருக்குது. அந்த விண்மீன்களை உள்ளடக்கிய அந்த பெருசு கேலக்ஸி அது எவ்வளோ இருக்குது? 100 பில்லியன் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சபட்சம் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குமா. அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? கேலக்ஸி. அதில் பார்த்தீங்கன்னா அதுவே 100 பில்லியன் விண்மீன் திரள் இருக்குமா. அப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தாலும் 100 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குமா. அப்போ ரொம்ப அதிகம் தான். இதெல்லாம் ஒரு கற்பனை தான். இப்போ நான் சொன்ன இந்த 3மே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதில் கேள்வி வர வாய்ப்பில்லை. இந்த விண்மீன்கள் பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் தனியாலாம் இருக்காது. அதுவும் எப்படி தான் இருக்கும்? இணைஞ்சு தான் இருக்கும். அப்படி இணையிறப்ப அதாவது 2 3 ஸ்டார்ஸ் இணைஞ்சிருக்கும். 2 3 இருக்கலாம், அதில் 10 20 இருக்கலாம், இல்லை 100 200 இருக்கலாம், ஏன் 1000 2000 கூட இருக்கலாம். ஸோ அப்படி இணையிறப்ப அது ஏதாச்சும் ஒரு உருவத்தை நமக்கு ஒரு கற்பனையாக தோற்றுவிக்கலாம். கீழே பார்க்கட்டே அங்கே பாடுறா அந்த நட்சத்திரத்தை பார்க்குற மீன் மாதிரியே இருக்குடா, இல்லாட்டி செத்து போன எங்கள் தாத்தா மாதிரியே இருக்குடா அப்படிலாம் சொல்லுவாங்க. சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உத்தேசமாக கணிச்சு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடம் கணிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான். அது என்ன சொல்லுவாங்கன்னா கன்சிடரேஷன் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? கன்சிடரேஷன். விண்மீன் குழுக்கள், இந்த விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அந்த விண்மீன்களுடைய தொகுப்பை சேர்த்து ஒரு உருவமாக கற்பனை பண்ணி சொல்கிறது தான். சரிங்களா? ஓகே, அதாவது நம்முடைய ஸ்டார்ஸுடைய கலரை வச்சு அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய ஸ்டார்ஸ் ஒருவேளை ஒயிட் கலரில் தெரிஞ்சால் அது ரொம்ப வெப்பமாக இருக்குன்னு அர்த்தமா. எப்படி? ஒயிட் ஆர் ப்ளூ, இந்த 2 கலர் தெரிஞ்சுன்னா அது ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஆரஞ்சு அல்லது ரெட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது ஓரளவில் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? கூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப
ஹீட்டட் ஸ்டார்ஸ் எப்படி தெரியும்? ஒயிட் ஆர் ப்ளூவாக தெரியும். கூலான ஸ்டார்ஸ் எப்படி தெரியும்? ஆரஞ்சா ரெட்டாக தெரியும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எதில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா கூற்று கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது தான் இந்த மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். இதெல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேசம் என்ன சொல்லுவாங்க? ஏரிஸ் அப்படின்வாங்க. ரிஷபம்ன்றத டாரஸ், மிதுனம்ன்றத ஜெமினி, கடகம்ன்றத கேன்சர் அப்படின்வாங்க. ஒரு படத்தில் வடிவில் சொல்லுவானே, ஏதோ இந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சாமே, அந்த மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம்ன்றது சிங்கம், லியோ. அடுத்து விர்கோன்றது கன்னி, லிப்ரான்றது துலாம், ஸ்கார்பியஸ் அப்படின்றது விருச்சிகம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சாக்டரஸ்ன்றது தனுசு, கேப்ரிகோரஸ் அப்படின்றது மகரம், அக்வாரிஸ் அப்படின்றது கும்பம், பிஸ்கஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மீனம். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளில் இருக்கவங்க கெஸ் பண்ணதை வச்சு 88 இருக்குது. எத்தனை இருக்குது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவம் சொல்லுவாங்க. இப்போ ஆட்டுக்கடை மாதிரி இருக்குது, மிதுனம், சிங்கம், சூரியன், தேல், கேசியோபியா. ஸோ இந்த மாதிரி நிறைய வடிவங்களை சொல்லுவாங்க கற்பனையாக. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ சம்மந்தம் படிக்க போகிறோம். ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம், நம்முடைய சூரிய மண்டலத்தை பற்றி படிக்க போகிறோம். சூரியன் அதை சுற்றி இருக்க வான்பொருட்கள் எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? சூரிய மண்டலம். ஸோ சூரிய மண்டலம்னா என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுட்டா போதும். சூரியன் மற்றும் அதை சுற்றி வரும் வான்பொருட்கள் அனைத்தும் சேர்ந்ததே சூரிய மண்டலம். சார் வான்புறம் என்ன சார்? கோள்கள், வால்வீன்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம். சரிங்களா? சன் அண்ட் த செலஸ்டியல் பாடிஸ் which revolve around it from the solar system. It consists of large number of bodies such as planets, comets, asteroids, meteors. இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம். ஓகே, சோலார் சிஸ்டம் என்ன தான் மெயினாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் தான், த சன். ஸோ இதை பற்றி இப்போ படிக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்றது அதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ஸ்டார் தான். அதுவும் ஒரு ஸ்டார் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்லாம் இல்லை, ஒரு நடுத்தர அளவுடைய ஸ்டார் தான். இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். த சன் இஸ் ஏ மீடியம் சைஸ் ஸ்டார். ஸோ கூற்று கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. சூரியன் என்பது மிகவும் பெரிய விண்மீன், இக்கூற்று சரியான தவறு. சூரியன் என்பது ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன் தான். ஸோ இந்த கேள்வி நீங்கள் தப்போட வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. த சன் இஸ் மீடியம் சைஸ் ஸ்டார், வெரி ஃபியூரி ஸ்பின்னிங் பால் ஆஃப் ஹாட் கேஸஸ். அதாவது அதிக வெப்பமாக சுழன்றுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேஸ் பால், ஒரு வாயு பந்து தான். வாயு பந்து தாங்க, உள்ள பாறைகிற அப்படிலாம் தெரில, எப்படி தான் வாயு பந்து தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கால் பகுதி, சூரியனுடைய முக்கால் பகுதி என்னதான் இருக்குது? ஹைட்ரஜன் தான் இருக்குது. கேட்கலாம், கண்டிப்பாக பார்த்துங்க, ஸ்டேட்மெண்ட் கேள்வியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கால் பகுதி ஹீலியம். முக்கியமான விஷயம் இல்லையா? 3/4 ஆஃப் தி சன் ஹேஸ் ஹைட்ரஜன், 1/4 ஆஃப் த சன் ஹேஸ் ஹீலியம். ஓகேங்களா? அதே மாதிரி இது பூமியோடைய கம்பேர் பண்ணுறப்ப பல மில்லியன் மடங்கு ரொம்ப ரொம்ப பெருசு. ரைட்டுங்களா? சார் அப்போ சூரியன் தகதகன்னு மின்னுதே, அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹீலியம் ரெண்டு சேர்ந்து நடக்கக்கூடிய அந்த அணுக்கரு இணைவு. உங்களுக்கு அந்த அட்டாமிக் பாடம் நடத்துகிறப்ப ஒரு சொல்லியிருப்பேன், அணுக்கரு இணைவு. ஸோ அந்த ரியாக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூரியன் மிக மிக பளபளப்பாக தெரியறதுக்கு காரணம். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூசன். என்ன சொல்லுவாங்க? நியூக்ளியர் ஃபியூசன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிமையான ஈர்ப்பு சக்தி இருக்குது, ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதில் சூரியனில் அதனால தான் பார்த்தீங்கன்னா கோள்கள், சிறுகோள்கள், வால்விண்மீன்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்ச சின்ன சின்ன துண்டுகள் கூட சூரியனை தான் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்போ சொல்லுவாங்க, அதாவது நம்ம பூமி மேலே வந்து பெரிய பாறை மோத போகுதுன்னு. ஸோ இது எல்லாமே சுற்றிட்டு இருக்கும். இது எல்லாமே எப்படி சுற்றிட்டு இருக்குன்னா அந்த பூமியுடைய சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியினால தான் சூரியனை நோக்கி சுற்றிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிங்க. இந்த சூரியன் எப்போ தோன்றி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது பாருங்கள். ஏறக்குறைய 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக இது இருக்குது. சன் இஸ் பிலீவ்டு டு பி மோர் தென் 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் எப்படி வந்து தோன்றி இருக்கலாம், சூரியன் எவ்வாறு தோன்றி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி சன். என்ன சார்? ஃபார்மேஷன் ஆஃப் தி சன்.
இந்த பெருவெடிப்பு நடந்தப்ப அட் தி டைம் ஆஃப் பிக் பேங் the hydrogen gas condensed to form a huge clouds. ஹைட்ரஜன் வெஹிக்கிள் வந்து ரொம்ப குளிர்வடைகிறப்ப என்ன ஆகும்னா மிகப்பெரிய மேகங்கள் உருவாக்கிடும். அந்த மேகம் என்ன உருவாக்கும்? விண்மீன் திரைகள் உண்டாக்கும், அதாவது கேலக்ஸி உண்டாக்கும். சரிங்களா? அதில் மீதி இருக்கக்கூடிய கேஸ் சேர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகி இருந்துருக்கலாம். அந்த ஃப்ளோட் ஆனதெல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு, அந்த ஹீலியம், ஹைட்ரஜன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி எடுத்தது போக மீதியெல்லாம் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே அந்த அட்ராக்ஷன், அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு காரணமாக அப்படியே இறுகி ஒரு கோளம் மாதிரி உருவாகிருக்கலாம். அதுதான் சூரியன் அப்படின்றாங்க. இப்போ எங்கேருந்து உருவாகிருக்கு? ஆரம்பத்தில் பிக் பேங் தியரி நடந்திருக்கு. அந்த பிக் பேங் தியரி நடந்தப்போ அங்கே இருந்த அதிகப்படியான ஹைட்ரஜன் இணைஞ்சு என்ன உண்டாயிருக்கும்? கேலக்ஸி உண்டாயிருக்கும். அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த விண்மீன் திரள்கள், அந்த டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோளம் மாதிரி உருவாகியிருக்கலாம். அந்த கோளம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அப்படியே ஒரு அழுத்தத்தின் காரணமாக சுற்ற ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த சுற்ற ஆரம்பித்தது தான் பார்த்திங்கன்னா சூரியன். சரிங்களா? இதை நீங்கள் ரொம்ப ஒரு கற்பனை பண்ணி பார்த்தா மட்டும் தான் புரியும். இட் எக்ஸசிவ் அண்ட் ஹை ஸ்பீட் ஸ்பின்னிங் அல்டிமேட்டலி ரிசல்டட் இன் இட்ஸ் ஃப்ளாட்டனிங் இன்டு எ ஜெயண்ட் டிஸ்க். அதாவது இந்த சூரியன் வேகம் ரொம்ப அதிகரிக்கிறப்ப அது மேற்பரப்பு எப்படி மாறிடுச்சு? தட்டையாகி வட்டு மாதிரி மாறிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோள்கள், பிளானட்ஸ். இப்போ சூரியனை பற்றி ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அடுத்து பிளானட்ஸ். பிளானட்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, அதாவது அந்த நிர்ணயிக்கப்பட்ட வளைவான வட்டப்பாதையில் சூரியனை சுற்றி வர பொருள், எனக்கு அதுக்கு பேர் என்னது? கோள்கள். அவ்வளோதான். நம்ம எப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால் பார்த்தோம், அந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுப்பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வந்தால் அதுக்கு பேர் என்னது? கோள்கள். ஓகே. ஸோ பிளானட். வாட் இஸ் அ பிளானட்? எ பிளானட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன் along a definite curve path which is called an orbit. இந்த கோள்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரும். சரிங்களா? இந்த கோள்கள் எப்படி சுற்றி வரும்? சூரியனை சுற்றி வரும். பட் அதே நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வரும். இப்போ நம்ம பூமி எடுத்துக்குவோம். பூமின்றது ஒரு கோள் தான். இது பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி வரும், அதே நேரத்தில் தன்னைத்தான் சுற்றி வரும். அப்படி சுற்றி வர்றது தான் நமக்கு ஒரு நாள். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பூமியின் சுழற்சி காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள். இதுதான் நமக்கு ஒரு நாள். அப்போ எந்தெந்த ஒரு கோள்களும் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருதோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டே. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற ஒரு நாள்ன்றது மற்ற கோள்கள் வேறு மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு மாதிரி மாறுபடலாம். இந்த பூமி மாதிரியே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கோள்களுக்கும் தன்னைத்தானே சுற்றி வருது. அது சுற்றி வரப்போ அதுக்கும் அந்தந்த கோள்களுக்கு ஒரு நாள் தான். இப்போ நமக்கு எப்படி 24 மணி நேரமோ அக்யூரேட்டாக 24 மணி நேரம் கிடையாதுங்க. ரொம்ப கரெக்டாக பார்க்க போனால் இங்கே பாருங்கள், இந்த அட்டவணை பார்த்தா தெரியும், 23.93 மணி தான். 24 மணி நேரம் ரவுண்டாக கிடையாது. ஸோ இதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா 58 நாள் ஆயிரும். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 58 நாள் ஆயிரும். நம்ம பூமியில் இப்போ ஒரு நாள் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்திங்கன்னா புதனில் இங்கே நமக்கு 58 நாள் ஆகிறப்ப தான் அந்த புதன் பார்த்திங்கன்னா அந்த கோள் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வரும், மெர்குரி அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா வீனஸ் பார்த்திங்கன்னா 243 நாட்கள், ரொம்ப அதிகமான நாட்கள் வீனஸ், அதான் வெள்ளி. மூணாவது நம்மளுடைய எர்த்து பார்த்திங்கன்னா 23.93. செவ்வாய் மார்ஸ் பார்த்திங்கன்னா 24.62. 24.62. அடுத்து வியாழன் பார்த்திங்கன்னா, வியாழன்றது ஜூபிட்டர் 9 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றி வந்துடும். சனி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஆகும். யுரேனஸ் 17 மணி நேரம் ஆகும். நெப்டியூன் 18 மணி நேரம் ஆகும். இந்த அட்டவணை மிக 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 முக்கியம். இந்த அட்டவணை மிக மிக முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்கன்னா, போட்டித் தேர்வுகள் பொதுவாக இடது பக்கம் ஒரு 4 கோள்கள், வலது பக்கம் ஒரு 4 அளவுன்னு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டால் நோ ப்ராப்ளம், எதுவும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஒருவேளை அப்படி கேட்காம இப்போ நான் கேட்குற மாதிரி கேட்டாங்கன்னா, அதாவது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் அதிக ஒரு நாள் அளவு கொண்ட கோள் எது? சூரிய மண்டலத்தில் கோள்களில் அது ஒரு நாள் அளவு அதிகமாக கொண்ட கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா, இப்போ இதில் நல்லா பாருங்கள், வெள்ளி தான் வரும். ஏன்? ஏன்னா 243 நாள். அப்போ வீனஸ் தான் ஆன்சர். இதே இதில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான மணி நேரம் கொண்ட, ஒரு நாளுக்கு மிக குறைவான மணி நேரம் கொண்ட கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்களே பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வியாழன், ஸோ ஜூபிட்டர். ஸோ இந்த மாதிரி அந்த அட்டவணையை பயன்படுத்தி கேட்கக்கூடிய வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
ஸோ அதனால் இந்த அட்டவணை மிக மிக முக்கியம். ஸோ ஒரு வழியே இல்லை, இந்த நாட்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுங்க. சரி, நான் இந்த நாட்கள் என்ன பண்ணிடுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. மொத்தம் எத்தனை, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 8 இருக்குது. இந்த 8 வேல்யூமே நல்லா மெமரி பண்ணிடுங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, அதாவது நான் இந்த அண்டம் பாடம் நடத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அட்டவணை தான். சரிங்களா? ஓகே சார், இந்த கோள்களுடைய மணி நேரத்தை ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்தது நல்லா இருக்குமே, ஏன் இப்படி மாற்றி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க மாற்றி மாற்றி கொடுத்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 4 கோள்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கோள்களுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த முதல் 4 கோள்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, உட்புற சூரிய மண்டல கோள்கள், அதாவது சூரிய மண்டலத்திலேயே உள்புறமாக இருக்கக்கூடிய கோள்கள். சரிங்களா? the 4 planets grouped together in the inner solar system. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்குரி, அதாவது புதன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது வீனஸ், வெள்ளி. 3வது என்னது, எர்த், பூமி. 4வது செவ்வாய். இந்த 4 கோள்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சோலார் சிஸ்டம் பிளானட்ஸ். இது எதுங்க, இந்த 4மே, இது எல்லாமே 4மே உட்புற கோள். இதில் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, சூரிய மண்டலத்தில் உட்புறம் காணப்படும் 4 கோள்களில் தவறானது எது? புதன், வெள்ளி, பூமி, வியாழன். அப்போ வியாழன் தவறு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாகவும் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒன்று இருக்குது. இந்த 4 கோள்களும் பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் இன்னர் பிளானட்ஸ். என்ன பிளானட்? இன்னர் பிளானட்ஸ். அதாவது உட்புற கோள்கள் அப்படின்வாங்க. அதாவது இந்த கோள்களுக்கு மேலோட்டில் என்ன காணப்படும்னா திண்ம பாறைகள் காணப்படும். அந்த மேலே அவுட்டர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்? பாறைகள் இருக்கும், ராக்ஸ் இருக்கும். அதனால் இந்த கோள்களுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நிலம்சார் கோள்கள். ஆங்கிலத்தில் டெரிஸ்ட்ரியல் ஆர் ராக்கி பிளானட்ஸ். டெரிஸ்ட்ரியல்னாலும் ராக்கி பிளானட்ஸ்னாலும் இந்த 4 தான். இப்படி கூட கேட்கலாம், நிலம்சார் கோள்களில் தவறானது எது? சரிங்களா? விச் ஒன் ஆஃப் திஸ் இன்கரெக்ட் இன் டெரிஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அதில் ஏதாவது ஒரு கோள் மாற்றி கொடுத்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 4 வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4ம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4ம் பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்தில் வெளியில் இருக்கக்கூடிய கோள்கள், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கோள்கள். இதுக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிளானட்ஸ், வெளிப்புற கோள்கள் அப்படின்வாங்க. ரைட். இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது பாறை திண்மமாகவும் இருக்குது. ஸோ தூரத்தில் இருக்கிறதுனால இது என்னவாக இருக்கலாம்? வாயு கோள்களாக இருக்கும். கீழே இருக்க 4மே வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4மே பார்த்தீங்கன்னா வாயுக்களால் தான் நிரம்பி இருக்கும், கேஸால் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் வாயு பெருங்கோள்கள் அல்லது வாயுக்கோள்கள் சொல்லுவாங்க. வாயு பெருங்கோள்கள் அல்லது வாயுக்கோள்கள். உங்கள் புக்கில் கீழே இருக்குது, அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கேஸ் ஜெயண்ட்ஸ் ஆர் gaseous, they are known as gains are called gaseous planets. இந்த ராக்கி பிளானட்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த 4 ராக்கி பிளானட்ஸ்க்கு என்ன கிடையாதுன்னா, அதை சுற்றி வளையங்கள் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய இந்த 4 கோள்களுக்கும் வளையங்கள் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய 4 கோள்களுக்குமே வளையங்கள் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய 4 கோள்களுக்கும் வளையங்கள் உண்டு. வளையங்கள்னால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்துருக்கலாம். அந்த கோளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதை இருந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளையங்கள் அப்படின்வாங்க. இந்த வளையங்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, த ரிங்ஸ் ஆர் ஆக்சுவலி டினி பீசஸ் ஆஃப் ராக். அதாவது பாறை துகளுடைய ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி துகள்கள் தான். அந்த துகள்கள்லாம் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு தெரியுது. கவர்ட் வித் ஐஸ். அது எப்படி இருக்குமா, அதோட ஐஸும் சேர்ந்து இருக்குமா, பனித்துகள்களும் சேர்ந்து இருக்கும். அதாவது பனியால் மூடப்பட்ட பாறை துகள்களை கொண்டு தான் இந்த வளையங்கள். ஸோ இதை பற்றி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, அதாவது யூனிவர்ஸ்னா என்னது, கேலக்ஸினா என்னது, பிளானட்னா என்னது, சன் என்னது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சன், எப்படி நம்முடைய சூரியன் உருவாச்சு, சூரியன் எப்படி, கோள்கள்லாம் என்னது, அந்த கோள்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி, ரைட்டுங்களா? அதில் இன்னர் பிளானட் என்னது, அவுட்டர் பிளானட் என்னது, இன்னர் பிளானட்டுக்கு வளையம் இருக்குமா இருக்காதா, அவுட்டர் பிளானட்டுக்கு வளையம் இருக்குமா இருக்காதா, சரிங்களா? அந்த வளையம் எதால் ஆக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை தவிர்த்து ஒவ்வொரு கோள்களையும் பற்றி நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.